சென்டரில் வந்து கேப் விட்டுருப்பாங்க. இப்போ சென்டரில் கேப்பே இல்லை. இப்போ இது வரைக்கும் நம்ம ரிங் ரோட்டில் ஏறி போயிருக்க மாட்டோம். அதாவது வந்திருக்குமே தவிர போயிருக்க மாட்டோம் ரிங் ரோடு ஏறி. லெஃப்ட் எடுக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. எல்பி நகர், ராமோஜி ஃபிலிம் சிட்டி. பகல் டைம்ல எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மலையில் அப்படியே மேகம் இருக்கு பாருங்களேன். நம்மக்கிட்ட ஒன்று இருக்கு, ஆனால் செட்டாக தான் வருமா. அண்ணாங்க 40 ஃபிட்டு தான் ஏற்றுறாரு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கம்பெனியில் இருக்கேன். நைட்டே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போனோம். கம்பெனிக்கு போனோடனே அங்கே ரோட்டில் நிப்பாட்டாதீங்க, ப்ராப்ளமாக இருக்குது, கிரவுண்டு இருக்குது, கிரவுண்டில் போய் நிப்பாட்டிங்க. அங்கே ஃபோன் பண்ணும்போது வாங்க அப்படின்ட்டாங்க. சரி ரைட், ஃபோன் பண்ணிட்டாங்க, வாங்க கம்பெனிக்கு போகலாம். போய் லோடு இறங்கிட்டு ரிட்டர்ன் வந்து எம்டி போகிற மாதிரி தான் இருக்குது சென்னைக்கு. சரி ரைட், வாங்க என்ன ஆரம்பிச்சு பார்க்கலாம். கண்டெய்னரோட எஃப்டி பாயிண்ட் வேலிடிட்டி கம்மியாக இருக்கும், அதனால தான் வந்து ரிட்டர்ன் வந்து எஃப்டியாக சொல்கிறேன். ஏன்னா ரோடு பார்த்துக்கலாம். நான் இப்போ லோடு ரிட்டர்ன் எஃப்டி போனால் லோடு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தருவாங்க. அவ்வளோதான். கம்பெனி உள்ளாரே சின்னதாக ஒரு கிரவுண்டு இருக்குது, அதில் கூட நிப்பாட்டலாம். ஏன் அதில் நிப்பாட்டாத தூரம் போயிட்டு அந்த காலி இடத்துல போய் நிப்பாட்டிங்கன்றான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ரோட்லேயே வண்டி நிற்கும். இப்போ அவ்வளோ நிற்கிறது இல்லை. கிரவுண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டேன்றான், அந்த வண்டி பின்னாடி நிப்பாட்டேன்றான். நமக்கு பின்னாடி வந்த வண்டியே பாத்தீங்கன்னா நேரா போய் நிக்குது, அதிகான்னு தெரியல. தவிர போவனான்னு போய் கேட்லயும் போய் பார்த்துட்டு கேட்டு வர. அதெல்லாம் எனக்கு பின்னாடி வந்த வண்டிலாம் போய் இறக்குது, என்ன கதை அப்படின்னு. அது 30 கண்டெய்னர் லாட்டு, இது 20 கண்டெய்னர் லாட்டுன்றானுவ. கிரவுண்டில் கொண்டு போய் விட்ட வண்டியை மறுபடியும் இங்கே எடுத்துன்னு வந்து விடுன்ட்டாங்க. வரேன் லைனாக நிற்கிது. லைனாக வண்டி நிற்குது, எப்போ இறக்குவாங்கன்னு தெரியல. கேண்டீன் போய்ட்ருக்கோம் சாப்பிட. டோக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பாடு வந்து ஃப்ரீ தான், சாப்பிட்டுலாம். கேட்டில் போய் டோக்கன் வாங்கிட்டு வந்தால் போய் கேண்டீனில் கொடுத்து சாப்பிட்டுக்கலாம். சோலார் பேனல் கம்பெனிக்கு வந்திருக்கோன்றதுக்காக அவங்க சோலார் பேனலில் வச்சு பவர் எடுத்துக்கிறாங்கப்பா. நாங்கள் ஒரு 3 பேர் சாப்பிட போய்ட்ருக்கோம். வர டிரைவருங்களுக்கு இது ஒன்றாவது பண்ணுறாங்கல்ல, சாப்பாடு ஃப்ரீன்ற மாதிரி. வேறு எதுவும் நிறைய இடத்துல போனால் இது கூட கிடைக்காது. பரவாயில்ல. சாப்பாடு வாங்கியாச்சு. கொஞ்சோண்டு எதுனா கீரையான்னு தெரில. ஒரே ஒரு சப்பாத்தி, கொஞ்சோண்டா அப்பளம், இது வந்து குழம்பு. சரி ரைட்டு, சாப்பிட்லாம். ரைட் மக்களே, போய் சாப்பிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல. நிறைய இடத்துல வந்து காசு வாங்கிட்டோ இல்லை சாப்பாடே தராத இடத்துல கூட கேட்டில் போய் டோக்கன் வாங்கிட்டு வந்தால் இவங்க சாப்பாடு அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். பரவாயில்ல, அந்தளவுக்காவது ஒரு இது பண்ணுறாங்களே. சாப்பிட்டு வந்துட்டேன்.
சாப்பாடு ஆந்திரா சாப்பாடு தான், பச்சரிசி சாப்பாடு. பரவாயில்ல, சாப்பிடலாம். ஒன்றும் குறை சொல்லிக்கிற அளவுக்குன்னு போனால் நம்ம காசு கொடுத்து சாப்பிடல. நார்மலாக ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு கம்பெனியில் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தது. சாப்பிட்டு வந்துட்டோம்னா ஒன்று நம்ம ஊர் சாம்பாரும் இந்த ரசம் மட்டும் உங்களுக்கு வர மாட்டேங்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாச்சு. சரி, ரைட்டு, சாப்பிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் லைனாக வண்டி நிற்கிது, எப்போ இருக்கோம் தான் தெரியல. சரி, கிடைக்கிற இந்த கொஞ்சம் நேரமாவது சின்னதாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுது சாயந்தரம். வரைக்கும் அப்படியே இருக்குது. இறக்குறாங்களா இல்லையானே தெரிய மாட்டேது. நல்லா வந்தால் டக்கு டக்குன்னு இறக்கிட்டு விட்டாங்க. இப்போ அவ்வளோ லேட் ஆகுறான்னு தெரில. விடிய லைனில் நவுத்திக்கிட்டு வந்துட்டு இங்கே நிப்பாட்டு இருக்கோம்பா. நம்ம ஹார்பர் லைனில் நவுத்திட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. விடிய நவுத்தி இப்போ தான் அன்லோடிங் பாயிண்ட்டு கிட்ட வந்துருக்கிறேன். அடுத்த வண்டி நம்மளுக்கு தான். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இறக்குறாங்கப்பா. நேரம் முன்ன வந்து இந்த மாதிரி இறக்கி தள்ளியிருந்தாங்கன்னா எப்போயும் இழுத்து கடைசிட்டு இருப்பாங்க எல்லா வண்டியும் போகணும். இப்போ தான் பயங்கர மோசமாக இருக்குது. சரி, ரைட்டு, இறக்கட்டும், வேறு வழியில் என்ன பண்ணுறது. நைட்டெல்லாம் சரியாக தூக்கமே இல்லை. ரவரையாக நவுத்துன்னு ஏற்கனவே ஃப்ரண்ட்டு வெயிட் வருதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுருக்கோம். இதில் வேறு டம்மி வெயிட்டுக்கு முன்னாடி தான் மொத்த வெயிட்டுமே இருக்குது. டம்மியில் வெயிட்டே இல்லை. ஹவுசிங்கில் பாதியிலேருந்து தான் வெயிட். ஃப்ரண்ட்டு வெயிட்டு ஏகப்பட்ட வெயிட் வருது இந்த லோடு. டம்மியில் வந்து வெயிட் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கேப் விட்டுருப்பாங்க. இப்போ சென்டரில் கேப்பே இல்லை. இந்த மாதிரி ஓட்டினா அப்புறம் எப்படி தான் மைலேஜ் வரும்? ஏற்கனவே மைலேஜ் வரலன்னு சொல்லிட்டு தான் போட வேணுங்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக வச்சுருக்காங்களா, அப்படியே இந்த ஒரு செட்டு கொஞ்சம் இந்த ஒரு செட்டு பின்னாடி வச்சு ஏற்றினா ஃப்ரண்ட்டு வெயிட் வராது. இடையில கேப் விட்டுருந்தாங்க. இப்போ ஏன் அதை கேன்சல் பண்ணிட்டாங்களா தெரியல. கடைசி ஒரு பேலட் இருக்குது. முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நேரம் ஆகிட்டாங்கப்பா. கணக்கு என்ன, நேற்று முந்தா நாள் நைட்டு இவ்வளோ நேரம் ஆகிட்டாங்கன்னு தெரியல. பத்தரை மணி ஆகுது. ரிசீவ்டு வாங்கியாச்சு. அது வரைக்கும் வண்டி அவுட் பண்ணலாம். இன்னும் வண்டி வந்துக்கு லைனாக நிற்குது. அப்படியே ஃபுல்லாக நிற்குது பாருங்க. மறுபடியும் நம்ம நைட்லேருந்து எப்படி நின்னோமோ அதே மாதிரி வந்து நிற்குது. ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஓடி போச்சு லைனு. இது கம்பெனி கேட் அவுட் பண்ணலாம். இடம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தொடர்ந்து கிளம்ப வேண்டியது தான். அடின்னு ஸ்ட்ரைட்டாக எம்டி சென்னை. அது வேறு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நிதானமாக போகலாமா என்ன எதுன்னு யோசிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். இப்போ இல்லை, போகிற வழியை சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம ரிங் ரோட்டில் ஏறி போயிருக்க மாட்டோம். அதாவது வந்திருப்புமே தவிர போயிருக்க மாட்டோம் ரிங் ரோடு ஏறி. இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 1700 டோல்கேட் எக்ஸ்ட்ரா ஆகும். பரவாயில்ல, அந்த 12லேயே போயிட்டு நாகார்ஜுனா சாகர் ரோட்டில் போகிறத விட இதில் போய் பார்ப்போம். கொஞ்சம் மைலேஜ் கிடைக்குமா? ஏன்னா அது சிங்கிள் ரோடு ஃபுல்லாகவே. அதுவும் இல்லாமல் ஸ்பீடு பிரேக் வேறு ஜாஸ்தி. சரி, இதிலே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு.
ஏன்னா நம்ம பார்த்துட்டு நம்ம அதிலே போயிடுமே தவிர இதில் ஒரு டைம் கூட போய் பார்த்ததில்ல. ரிங் ரோடு ஏறி வந்த வழியிலேயே இதில் போய் பார்ப்போமே, டிஃப்ரெண்ட் எதனா வந்ததுன்னா இதில் கூட போய்க்கலாம். இல்லை பெருசாக செலவுனாலும் டாப் அண்ட் டாப்பில் போயிட்டே இருக்கும். இல்லைனா கீர் மாற்றி சிங்கிள் ரோட்டில் போயிட்டு ஸ்பீடு பிரேக்கில் போயிட்டு கிடணும். ரிட்டர்ன் எம்டி தானே. இதில் ஒரு சிங்கிள் போய் பார்ப்போம், செட்டானா பார்ப்போம், இல்லைனா அடுத்த சிங்கிளில் தான் அதில் போய்க்கலாம். அதான் நம்ம ரிங் ரோடே ஏற போறோம். நானே இது வரைக்கும் ரொம்ப நாள் இல்லை, இது வரைக்கும் இதுல போனதே இல்லை. வருமே தவிர இந்த ரோட்ல திரும்ப போனது இல்லை. இப்போ போய் பார்க்கலாம் வாங்க ரிங் ரோட்ல. பதினாறுல ஏறி 11ல இறங்க போறோம். இது வரைக்கும் பாருங்க கீழே சர்வீஸ் ரோட்லேயே போயிருப்போம். இப்போ ஹைவே சரி போகலாம். என்ன அதில் போனால் ஒரு 20 கிலோமீட்டர் சுற்று. ஆனால் ஒரு எத்தனை டோல்கேட்டு, ரிங் ரோடு 1, அது 1 2, அந்தாண்ட 1 3 டோல்கேட்டு. இது ஒரு 460, அதுவும் ஒரு 460, அந்தாண்ட அது வந்து 700 சில்லற. எப்படியும் ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே தான். இந்த 1500 ரூபாய்க்கு மேலே இதுவாக வருது. அந்த 20 கிலோமீட்டர் கணக்கு போட்டோன்னா டீசல் ஒரு 1000 ரூபாய் எல்லாம் கணக்கு ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஏற்றிட்டு இங்கே வரதோட 670 கிலோமீட்டர் வரும். அதே டபுளாக போடுங்க, 670 கிலோமீட்டர் இப்போ எம்டி ஓட்ட போகிறோம். இந்த அளவுக்கு இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 11:30 மணி ஆகுது காலையில். ஃபுல்லாக போயிட்டு நைட்டு ஃபுல்லாக போயிட்டு கண்டிப்பாக இறங்கி முடியலன்னு பார்ப்போம். ஏன்னா ரிட்டர்ன் எம்டி வாடகைன்றது வந்து கம்மி தான். ஆனால் அது ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த 4 கணக்கை கம்மி பண்ணிட்டு திரும்ப எதனா ரோடு ஏற்ற முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் வந்து பெருசாக பிரேக் எடுக்காம அப்படியே போயிட்டே இருக்கும். விஜயவாடா ரோடு இருக்கு பாருங்க 11, அதில் தான் இறங்கணும் நம்ம போயிட்டு. பாருங்க இது ஏதோ ஒரு தீம் பார்க் போல, ரோலர் கோஸ்டரு எல்லாமே இருக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா மரமே மறைச்சிக்கிட்டு இருக்கு. லெஃப்ட் எடுக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. எல்பி நகர், ஆட்டோ நகர், எல்பி நகர் கீழே போனாது. இறங்குறது தான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும், குழப்பமே தேவையில்லை. அப்படியே லெஃப்டில் இறங்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். டோல்கேட் வரும், டோல்கேட்டில் மறுபடியும் யூட்டர்ன் போடுற இடத்துல ஒரு தொல்லை வரும். இப்போ வந்துட்டோமா டோல்கேட்டுக்கு. ஏன்னாப்பா ஓப்பன் ஆக மாட்டேங்கிற, குச்சி நீட்டுறாங்கப்பா. ஓகே. அப்படியே லெஃப்டில் கீழே இறங்கினா விஜயவாடா ரோடு ஜாயிண்ட் ஆகிடும். ரைட்டில் அதோ இருக்கு பாருங்க போர்டு, அது வந்து அப்படியே அது மேலே இறங்கி எல்பி நகர் ரோடு போயிடும். இந்த லெஃப்ட்டில் டோல்கேட்டில் வந்தீங்கன்னா சுலபமாக இருக்கும். அந்த ரைட் சைடில் ஏறி வந்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அவ்வளோதான், வந்தாச்சு.
இதான் நம்ம மேலே இருக்குதான் நம்ம வந்து ரிங் ரோடு. இந்த ரோட்டில் நானும் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு எஃப்டி போகிறேன். இதுலேயும் போக மாட்டோம். முதல்ல நம்ம கண்டெய்னர் ஃபீல்டை பொறுத்தவரை வந்த ரோட்டை திரும்ப அவ்வளோ யூஸ் பண்ணுறதே கிடையாது அதிகமாக. ராமோஜி ஃபிலிம் சிட்டி. உள்ள என்ட்ரன்ஸ் இதோ இருக்கு. ஹைதராபாத்தில் ஷூட்டிங் எல்லாம் எடுக்கிற இடம் போல. நிறைய நாள் நம்ம போகிறோமா வரோமா சரியாக கவனிக்க மாட்டோம். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக மேடு, டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க முடியாது. எப்படியாவது வண்டி மேலே ஏற்றி கொண்டு போயிட்டு தான் பார்ப்போம். அதனால அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை சரியா. இப்போதான் அது ஆனால் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். அது அவ்வளோவும் பார்க்கவும் முடியாது. இந்த ரோடை ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. டோல்கேட் போட்டு வசூல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரோடை மட்டும் போட மாட்டேங்கிறாங்க. இந்த ரோட்டில் ரிட்டர்ன் போகிறதுன்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல. அப்படியே ஸ்ட்ரைட்டாக முன்னாடி பாருங்க சின்ன சின்ன மலைகள். யாரு என்ன ஆக்டர் அது? குறிப்பிட்ட இடம் ரோடு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ரோடு போட்டுருல. இதெல்லாம் ரோடு போடல பாருங்க. இதெல்லாம் பழைய ரோடு. ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஒரு 5 கிலோமீட்டருக்கு ரோடு இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டருக்கு ரோடு இருக்க மாட்டேங்குது. வரும்போது பார்த்தீங்கன்னா டவுன் மாரி தெரிஞ்சிருக்கும், ஏத்தமும் இருக்கும். ஆனால் இது போகும்போது பார்த்தீங்கன்னா டவுனால இறங்காது, அப்படியே மேலே மேடு மாரில தெரியும். வண்டி பள்ளமேடு சொல்லவே தேவையில்லை. சும்மா இதெல்லாம் 2 சாரில் அடிக்குது. சரி, கண்ணாடி இருக்கிற சூடுல இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த புள்ளி போயிடும். முன்னாடி பாருங்க ஃபுல்லாக கருப்பாக மழை மேகம் இருக்கு. 4 தூரல் போட்டு நின்றுச்சேன்னு பார்த்தேன். அது தூரல் கூட இல்லை, சாரல். முன்னாடி மேகம் இருக்கு, மழையாவது பெய்யுமா தெரியல. மழை பெஞ்சதுன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்கா மாதிரினா ஜில்லுன்னு காத்தடிக்கும். அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல, வெக்கையாக தான் இருக்கு. மேம்பாலம் ஒர்க்கு இந்த பக்கம் இருந்து பாதி நடந்திருக்கு, அந்த பக்கம் இருந்து நடக்கவே இல்லை. கார் வைத்திருக்கும் நண்பர்களே பார்த்து வாங்க. மறுபடியும் 1-2 சாரல் அடிக்குது. இப்போ பாருங்களேன், இந்த பக்கம் பாதி மேம்பாலம் வரைக்கும் முடிச்சிட்டாங்களா, இந்த பக்கம் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. கீழே இருந்து பரவாயில்ல, இந்த இடத்துல மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இடம் மட்டும் கொஞ்சம் மலைகள் அது இதுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கா. இந்த இடம் மட்டும் மழை பெஞ்சு விட்டு போயிருக்கு பாருங்க. தண்ணிக்கு நடுவில் இருக்க மரம், ஆனால் ஃபுல்லாக வந்து எப்படி சுத்தமாக உயிர் இல்லாத கிடக்குது. மழை ஆரம்பிக்குது. ஐயோ, ஏன் வெள்ளக்கோடு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா இல்லை நின்றுமா தெரியல. போக பார்க்கலாம். அப்படியே மேகத்துக்குள்ளே தானே என்ட்ரி ஆகிறோம். பரவாயில்ல, நல்ல மழை பெய்யுது. பகல் டைம்ல எவ்வளோ மழை பெய்யாகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல மழை பெய்யுது.
கிளைமேட்டே மாறி போச்சு கொஞ்ச நேரத்தில். இந்த வரைக்கும் சாப்பிட மழை இந்த ரொம்ப லைட்டாக வாட்டர். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏங்கப்பா, அப்பா மழை பெஞ்சு ரோட்ல எந்த அளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு இங்க பாருங்களா. ஐயோ, சிட்டியால் வந்துட்டோம். ரோடு கிராஸ் பண்றவங்களும் சரி, எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையா கிராஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நேரத்துல. இவ்வளோ வண்டி சுற்றி பார்க்கிங் லைட்லாம் போட்டு விட்டாச்சு. ஏன்னா இவ்வளோ மழை பெய்யுது, கொஞ்சம் க்ளவுடு மாரி இருக்கு இல்லையா, ஒரு சின்ன இதுதான். அசாடு போடலாம், ஆனால் அது தேவையில்ல. இந்த பக்கம் பாருங்க, பெட்டே நனைஞ்சிருச்சு. உள்ள வரைக்கும் போய்தான் அந்த கார்னர் பெட்டு நனைஞ்சு போச்சு. ரொம்ப மெயின் ரோடு ஏறி எங்கன்னா ஓரம் கட்டிட்டு அந்த பக்கம் ஷட்டரை ஏறிக்கணும். இறங்கு, கீழே இறங்கு. இது இந்த மாதிரி நேரத்தில் தான் நான் ஒரு கோளாறு கொடுக்கும். இறங்கவும் இறங்காது. இந்த கிரில் வேற இருக்கா. ஐயோ, போய் அந்த சொட்டரை இறக்கி விடுறதுக்குள்ள எதனா ஒரு நேரம் இந்த மாதிரி எமர்ஜென்சி நேரத்தில் தான் வந்து டடன்னு ஒன்று எங்கன்னா சிக்கிக்கோ, ஏன்னா ஒரு இது பண்ணும். இவ்வளோ மழை வெளுத்து வாங்குது. ரைட், விஜயவாடா ரோட்ல இருந்து கீழே இறங்கலாம். இடம் வந்துருச்சு. எல்லாம் மழை தான். நலகொண்டா, மிராளிகுடா, நார்கட்பள்ளி. இந்த பாலங்கள்ல இருந்து தண்ணி கொட்டுது பாருங்களேன். எல்லா பழுப்புல இருந்து தண்ணி கொட்டுது. அதுக்கான டைமே ஆகுது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது, மழையும் பெய்யுது. டீ குடிச்சா நல்லா இருக்கும். ஆனால் சாப்பிட்ற டைமும் முடிஞ்சிடும் போதே. டைம் 1:30 மணி ஆகுது. வண்டி வருது, வருவனான்னு நமக்கு ஃபுல்லா ஏறிதான் பெட்டாகும். ஏன்னா ஓடி போய் ஓடியாரலான்னு பார்த்தா கூட இறங்கி போனால் நஞ்சு போடுவோம். அதையும் யோசிக்கணும். இன்னும் 545 கிலோமீட்டர் இருக்கு சென்னை. இந்த இடத்துல தான் கொஞ்சம் வானம் வந்து வெளிச்சமா இருக்கு. இருந்தாலும் மழை பெய்யுது லைட்டா. இன்னும் கொஞ்சம் தூரம் போக நின்றுன்னு நினைக்கிறேன். பஸ் பாருங்க, ஃப்ரண்ட் எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. முன்னாடி போன வண்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இருந்தாலும் தூரல் போடுது. மழை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் தூரம் வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் முன்னாடி கொஞ்சம் மேகம் கருப்பாக தான் இருக்குது. மேகத்தை விட்டு வெளியே வந்தவுடனே கொஞ்சம் தூரத்தில் வெயில் நல்லா முழக்க ஆரம்பிச்சிருச்சு. இருங்க, முன்னாடி இருக்கிறத பார்த்தா திரும்ப மறுபடியும் என்ட்ரி பண்ணுவோம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிராளிகுடா பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் மிராளிகுடா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீண்டும் சாரல் போட ஆரம்பிக்குது.
பாருங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக நெல் நட்டுருக்காங்க பாருங்க. இடம்லாம் ஏறு உழுது இந்த நாற்று விட்டுருக்காங்க பாருங்க. கரெக்டாக அந்த டைமில் என்னென்ன விவசாயம் பண்ணுமோ பக்காவாக பண்ணாங்க பாருங்க. இங்கே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் ஏறு வெட்டி வச்சுருக்காங்க, நாற்று விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இடம் பார்க்க எப்படி இருக்கு. தெலுங்கானா பார்டர் வந்தாச்சு. ஆர்டிஓ செக் போஸ்ட். ஒன்றும் நம்மளுக்கு வேலை இல்லை, அப்படியே போகலாம். எம்டி ஓயா லோடுனாலும் கொடுத்துட்டு போவாங்க, எம்டினாலும் கொடுத்துட்டு போவாங்க. வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவங்க அப்படிதான் இருப்பாங்க. கிருஷ்ணா நதி. நம்ம ஊர்ல இருக்கிறவங்கலாம் இதை பார்த்தாது கொஞ்சமாவது இது பண்ணுவாங்களா? ஆந்திரா தெலுங்கானால எந்த அளவுக்கு விவசாயத்துக்கு சப்போர்ட் இருக்கு, ஆத்துல எந்த அளவுக்கு தண்ணி போகுது. எத்தனை வருஷம் ஆனாலும் இதெல்லாம் தெரியாது. இப்போதான் அந்த பக்கம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க தண்ணி ஃபுல்லா ஏறிடும் நிறையா. ஆந்திராக்குள்ள வந்துட்டோம் பாருங்க. தண்ணியே கிடைக்காத இடமா இருந்தாலும் ஆனால் எதனா ஒரு பயிர் இடுறாங்க. தண்ணி நல்லா வர இடமா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நெல் அது மாதிரி போட்டு இல்லை மிளகாய் போட்டு பயிரிடுறாங்க. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் எடுத்து போயிட்டு இப்போ எல்லாம் ஃப்ளாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க போல். நிறைய இடம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் ஒரு சில இடம் தான் கொஞ்சம் உள்ளே போகும்போது விவசாயம் பார்க்குறதா இருக்குது. அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குதா கிடைக்கலையா நம்ம ஊரில்? யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஊரும் சரி, ஆந்திராவும் சரி, தெலுங்கானாவும் சரி, விவசாயங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. முன்னுரிமை இல்லை, நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்குமா? எனக்கு அதெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. லெஃப்டில் போனால் குண்டூர் போகலாம். சிங்கிள் ரோடு தான், ஆனால் நல்லாயிருக்கும். எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரியகுடில் ஊர் தாண்டி போயிட்டுருக்கேன். முன்னாடி மழை பெய்யுதோ, பின்னாடி வெயில் அடிச்சிட்ருக்கு. முன்னாடி பார்த்தா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கு. டைம் 5 மணி ஆக போகுது. போகிற போக பார்த்தா விடிய தான் ஓட்டணும் போலுக்குது சென்னைக்கு. சரி, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதுன்னு பார்த்து ஓட்ட வேண்டியதுதான். அப்போ மதியம் வண்டி எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 320 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒரு பக்கம் டயர்டாக இருக்குது. ஓட்டு ஓட்டு ஓட்டு.
ட்ராக்ல பார்த்தீங்களா ஒரே ஒரு பெட்டி, அப்புறம் அது இன்ஜின் மாதிரி கூட தெரியல. அது அதாவது பேசஞ்சர் இருக்கிற இன்ஜின் கிடையாது, வேற யாராவது சின்ன சின்ன பொருள் எடுத்துட்டு போகல அது மாதிரி வண்டி போல போயிட்டு இருக்கு. இந்த மலையில அப்படியே மேகம் இருக்கு பாருங்களேன். லைட்டா மழை பெஞ்சு இதுவா இருக்கு, அப்படியே மேகம் அது மேல இருக்கு. நிறைய சின்ன சின்ன மலையில இருந்து அப்படியே அந்த அனல் வந்து மேல கிளம்ப போறேன் வேகமா, அது மாதிரி ஆயிட்டு இருக்கு. அப்பா எங்க இருந்தோ வந்துட்டு இருக்கு, மழையா பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. என்னது இந்த பஸ் வேற பிரேக் டவுனா? பின்னாடி வரவரே மழை பெய்யுது பார்த்து வாங்க. பிரேக் டவுன்லாம் இல்லை, முன்னாடி போன வண்டியில் இடிச்சிட்டு இருக்கு போல. ரேடியேட்டர் வரைக்கும் டேமேஜில் இருக்கு, அதனால வண்டி இயங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ரைட் வந்தாச்சுப்பா இந்த ரோடு. டைம் 7 மணி ஆகுது. ஒங்கோல் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். மழை பெஞ்சபடியே இருக்குப்பா, நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கேன். நான் ஆந்திரால எங்க வந்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காவேரி தாண்டி வந்துட்டு இருக்கேன். ஹைவே பார்க்கிங் வருது, கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவோம். குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. கொஞ்சம் நேரத்தோட கிளம்பலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. இருந்த டயர்டுக்கு தூங்கிட்டேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா எம்டி பாண்ட் அனுப்புகிறேன் நாங்கள் இன்னும் அனுப்பவே இல்லை. சரி ரைட்டு வாங்க, இங்கேருந்து கிளம்பலாம் காவேரி பார்க்கிங்லேருந்து. இதுக்கப்புறம் அப்படி ஸ்ட்ரைட்டாக சென்னை போக வேண்டியதுதான். என்ன பெண்டாக்ஸ் சவுண்டெல்லாம் போடுது. இந்த கீழே தொங்குற இது பார்த்தீங்கன்னா போகும்போது பிச்சுட்டு இருந்துச்சுன்னு அது ஒன்று வாங்கி போட்டேன். இந்த பக்கம் இருந்தது, இந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்தா இது கம்பெனியில் போனால் ஏதோ டாகு பிச்சு போட்டுருச்சு போல். என்ன பண்ணுறது, வேற ஒன்று வாங்கி வச்சுறேன் கட்டலாம். ரைட், 2 பக்கம் ஒன்று கட்டிட்டேன். அதாவது ஒன்று பழசு ஒன்று, அதாவது இது போவோம் ரைட் சைடில் எடுத்து போகும்போது மாட்டேந்து, இப்போ இது வந்து வாங்கி மாட்டிருக்கேன், அவ்வளோதான். ரைட் மக்களே, போகலாமா? புறப்பட்டாச்சு இங்கேருந்து. அப்படியே கம்பெனி டிரைவரும் பழைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி டிரைவரும் ஒரு சில பேர் இருந்தாங்க, அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு கிளம்புறேன். அதான் நைட்டே யோசிச்சுட்டு இருந்தேன், எம்டி பாண்டு நைட்டே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் நிப்பாட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் எம்டி பாண்டு இன்னும் வரலப்பா, நான் காலைல வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி நைட்டே சொல்லிட்டாங்களா. சரி ரைட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கு அலாரம் வச்சேன். 5 மணிக்கு அலாரத்தை வச்சுவிட்டு அலாரம் அடித்த உடனே ஆஃப் பண்ணிட்டு படுத்த உடனே ஏஜ் பாரு, டைம் பார்த்தேன் 7:20. சரி ரைட்டு, அப்புறம்னா இது மலையோட ஏஜ் கிளம்பி போயிட்டுருக்கேன். நெல்லூர் போய்கிட்டு இருக்கேன். நெல்லூர் தாண்டணும், நெல்லூர் தாண்டினா தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். நாயுடுபேட்டை கிட்ட வரப்போகிறேன். ஊடூர் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு நாயுடுபேட்டை ஜங்ஷனு. சூலூர்பேட்டை டோல்கேட். ₹565. கும்மிடிப்பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் நிற்கிறேன். இந்த கருப்பு இது ஒன்று மட்டும் தருவாங்களா கேட்டு பார்ப்போமா? ஒன்று இருக்குல்ல நம்மக்கிட்ட. நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, ஆனால்
செட்டாக தான் வருமா? இல்லை, அது நல்லா இருக்காது. சரி, ரைட், பரவாயில்ல. இது இருந்தது, நல்லா தான் இருந்தது, வாங்கி போடலாம். அவர்கிட்ட இருந்து ஒரு சில பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இது 2 சிவன், அப்புறம் ஆஞ்சநேயர் வந்து அதில் தொங்க விட்றதுக்காக. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா 450 ரூபா ஆச்சு. சிவன் 200, அதுவும் 200, அது ரெண்டுமே 250 சொன்னாங்க. அதனால் 200. இந்த ஆஞ்சநேயர் வந்து 50 ரூபா. இதெல்லாம் வாங்கி இப்போ வைக்கணும்னு ஒரு எண்ணம். அதனால் இதை மட்டும் வாங்கிட்டேன். இதை வந்து சிவன் வந்து அங்கே எங்கன்னா வைக்கலாம், ஆனால் இப்போதைக்கு இல்லை. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சா நிற்காது, ஏன்னா ஒட்டணும். டபுள் சைட் டேப்பு இல்லை ஏன்னா ஒன்று வாங்கி அதுக்கப்புறமா ஒட்டிக்கலாம். அது வரைக்கும் டப்பாலே இருக்கட்டும். இப்போதைக்கு இதை மட்டும் மாட்டுவோம். 2 பக்கம் மாட்டி விட்டேன். இதெல்லாம் எதுக்கு வாங்கி மாட்டலான்னா, ஒரு சில பொருள் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா வாங்கி போட்டலாம்ல. கண்டது நிறைய தொங்க வரதுக்கு பதிலாக இது 2 சிம்பிளாக இருக்கட்டும். ஆஞ்சநேயர் கட்டிட்டேன். 450 ரூபா ஆச்சு. பரவாயில்ல. நிறைய இடத்துல கேட்டேன், ஒரு சில இடம் எல்லாம் வந்து 300, 350 அப்படின்ற மாதிரி தான் அமௌண்ட் வந்தது. இவர் 250 ரூபா சொன்னார். சரி, 200 ரூபாய்க்கு கொண்டான்னு கேட்டேன். 220 ரூபா போட்டுக்கப்பா அப்படின்னா இருக்கணும், ஏன்னா வாங்கணும்ண்ணா குண்ணா அப்படின்னா. சரிப்பா அப்படின்னாரு. சரி, ரைட். அப்படியே இந்த சிவனும் ஆஞ்சநேயரும் வாங்கினேன். ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் வண்டியில் இருந்தால் வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. கட்டி வச்சது காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. மீஞ்சூர் பைபாஸில் போயிட்டுருக்கேன். நம்ம ஊர்லேயும் தோறு போட்டுன்னு தான் இருக்குது. ஆண்டாள்குப்பம் தாண்டி சடையங்குப்பம் ரோட்டில் போயிட்டுருக்கேன். சடையங்குப்பம் 2 கிலோமீட்டர், 2.5. இதில் தான் இருக்குது அந்த பவர் இன்ஜினியரிங் 1. எவ்வளோ பள்ளமேடு கல்லாக கிடக்குது. பவர் இன்ஜினியரிங் 2, இந்தாண்ட எடுத்து பவர் இன்ஜினியரிங் 1, 2 பக்கத்து காம்பவுண்டு. உள்ளே வந்து நிற்கிறேன். உள்ளே பாருங்கள், எல்லாம் சேரு தண்ணி இதில் தான் இப்போ நடந்து எல்லா வேலையும் செய்யணும். ஆமாம், நம்ம மட்டுமா நடக்கிறோம்? எல்லா டிரைவரு, இங்கே இருக்கிறவங்க, சர்வேயரு எல்லாருமே இதில் தானே பயணம் பண்ணுறாங்க. பாஸ்போர்ட்டை சர்வே பண்ணிவிட்டேன். பாஸ் அந்த கண்டெய்னரில் தான் போடணும். ரைட், பாஸ்போர்ட் ஆச்சு. இப்போது இதில் அப்படியே போயிட்டு ஆப்ரேட்டரை தேட வேண்டும். ஆப்ரேட்டரை தேடி பார்த்தா காணோம். அப்படிக்கா போய் பார்ப்போம். வண்டி இருக்குது, ஆள் இல்லை. வந்தாங்க 40 ஃபிட்டு தான் ஏற்றுறாரு. அவரே வருவாரான்னு தெரில. கேட்டு தான் பார்ப்போம். கை காமிச்சார், நேராக போய் ரைட்டு திரும்பி நில்லுன்னு. இதில் என்ன ஒரு தொல்லைன்னா, தண்ணி நிற்கிற இடத்துல எவ்வளோ பெரிய பள்ளம்னா எதுனே தெரியாது. இந்த இடம் தான் சொன்னார், இதுக்கு மேலே போகிறது வேஸ்ட், இங்கே அடிப்போம். அவரே தான் வரணும் போல். அவர் 40 ஃபிட்டில் இருக்கார் இப்போதைக்கு. அவர் எல்லாம் ஏற்றிட்டு தான் வருவார். அப்படியே வெயிட் பண்ணுவோம். வராரா, எப்போ வராருன்னு பார்த்து இறக்கிட்டு போகலாம். 40 ஃபிட்டுக்கு தான் வேலை போய்கிட்டு இருக்கு. 1 ஹவர் ஆகுது வந்து. நமக்கும் கொஞ்சம் வந்து வண்டி மாற்றி ஏற்றி இறக்கி விட்டா நல்லாயிருக்கும். இந்த சேத்துல ஓடி போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வர்றதுக்குள்ள போதும் ஆகுது. வெளியவாது போக முடியுமா? அவ்வளோதான், இறக்கிட்டு வெளியே வந்தாச்சு. சரி, ஓகே மக்களே, போயிட்டு லோடு இறக்கிட்டு வந்தாச்சு வெற்றிகரமாக. போயிட்டு எம்டி வந்தது, ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி ரைட்டு, இந்த வீடியோ நான் அதெல்லாம் என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். என்ன லோடு என்ன சொல்லிட்டு. சரி ரைட், பாய்.